இனப்படுகொலை வெறும் வார்த்தை அல்ல, வரலாறு கூட நினைவில் வைக்க அஞ்சும், மனிதனுக்கு மனிதனை இழைக்கக்கூடிய மாபெரும் கொடூரம். இப்படிப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்க கூடாது, இனி நடக்கவும் கூடாது என மனிதகுலமே அஞ்சக்கூடிய ஒரு மிக பெரும் கொடூரம். இனப்படுகொலையை பற்றி ஒரு விரிவான பார்வை. காசாவில் நடப்பது இனப்படுகொலை என ஏற்கப்படுமா என்பவை குறித்தெல்லாம் விரிவாக அலசலாம் தந்தி டிவியின் பாட்காஸ்டில். வழங்குவது நான் வினோதினி முத்துராமலிங்கம். ஒரு குடும்பம், ஒரு சமூகம் ஒரே மாதிரியான பழக்க வழக்கங்கள், பண்பாடு, கலாச்சாரம், வழிபாட்டு முறையை பின்பற்றுறவங்க, ஒரே மொழியை பேசக்கூடியவங்க, அவங்க பாட்டுக்கு வாழ்ந்துட்டுருப்பாங்க. ஆனால் யாரோ ஒருத்தர் இப்படிப்பட்ட இனமே இருக்கக்கூடாது, யாரோ ஒருத்தர் மேலே இருக்க கோபத்துக்காக இப்படிப்பட்ட ஒரு இனமே இருக்கக்கூடாது அப்படின்னு சுயநலமாக யோசிக்கிறதால அந்த குறிப்பிட்ட சமூகத்தை கொத்த அழிக்கிறது அப்படிங்கிறது தான் இனப்படுகொலை. இந்த மக்கள் பூமியில் வாழ தகுதி இல்லாதவங்க, இவங்களுக்கு தகுதி இருக்கு அப்படின்னு முடிவு பண்ணுற அதிகாரம் எங்கேருந்து வருது? அரசியல் அதிகார போட்டி அப்படின்னா அது ஏன் தலைமைகளுக்கு இடையில நடக்காம 1-to-1 இல்லாமல் கோழத்தனமா அப்பாவி பொதுமக்கள் ஏன் அழிக்கப்படுறாங்க? அழிக்கப்பட்ட இனத்துக்கு யார் பொறுப்பு? வாழ்க்கைனா என்னன்னு தெரியறதுக்கு முன்னாடியே குழந்தைகளை ஏன் கொடூரமாக கொல்லணும்? குழந்தைங்கிற குறைந்தபட்ச இரக்கம் இல்லாத அளவு ஈரமே இல்லாத நெஞ்சிருக்க மனிதர்கள் அதிகாரத்தில் இருக்கிறது ஏன் அப்படிங்கிறது தான் சாமானியர்களோட கேள்வியாக இருக்கும். இனப்படுகொலை அப்படிங்கிறது ஒரு சமூக மக்களை கொல்றது அப்படிங்கிறத தாண்டி அவங்களுடைய அடையாளத்தை அழிக்க முயற்சி பண்ணுறது. அவங்க எதிர்காலம், குழந்தைகள், கலாச்சாரம், உயிர் வாழ்றதுக்கான உரிமையவே அடியோட தொடச்சி எறிகிறது. ஹோலோகாஸ்ட் அப்படிங்கிற வார்த்தையை கேள்விப்பட்டிருப்போம். தீயால் மொத்தமாக அழிக்கிறது அப்படின்னு அர்த்தப்படும். தகன பலி கொடுக்கறது. இது கிரேக்க மொழியிலிருந்து வந்தது. கொத்து கொத்தா மக்கள் கொல்லப்படுறதுக்கு தான் இந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க. இருந்தாலும் 1945 இருந்து 2ஆம் உலகப் போருக்கு அப்புறம் யூதர்கள் படுகொலையை குறிக்க தான் இந்த வார்த்தை அதிகம் பயன்படுத்தப்படுது. இதுக்கப்புறம் இனி இப்படி ஒரு கொடூரம் நடக்கக்கூடாது அப்படின்னு தான் 1948 உலக நாடுகள் ஐநால ஒன்று சேர்ந்து ஒரு ஒப்பந்தத்தை உருவாக்குறாங்க. அந்த ஒப்பந்தத்துக்கு பேரு தான் ஜெனசைட் கன்வென்ஷன், இனப்படுகொலை ஒப்பந்தம். இனம், மதம், தேசத்தின் காரணமாக மக்கள் கூட்டத்தை அழிக்க யாராவது முயற்சி செஞ்சா அது இனப்படுகொலை அப்படின்ற ஒரு மாபெரும் குற்றம். இனப்படுகொலை அப்படிங்கிறது எல்லா குற்றங்களுக்கும் மேலான குற்றம். இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட எந்த ஒரு நாடும் அந்த இனப்படுகொலையை தடுத்து நிறுத்தவும், அது நிகழும்போது யார் அதை செய்கிறாங்களோ அவங்கள தண்டிக்கவும் முயற்சிக்கணும். இனப்படுகொலை அந்த அழிவு எப்படி இருக்கும்? ஒரு இனத்தை சேர்ந்த மக்கள் மொத்தமாக கொல்லப்படுவாங்க. அவங்கள உடல் ரீதியாக, மன ரீதியாக ஆழமாக காயப்படுத்துறது, ஏண்டா வாழ்கிறோம் அப்படிங்கிற நிலைமைக்கு தள்ளுறது, பட்டினி போடுறது, சொந்த மண்ணிலேயே அகதிகளாக அலைய விடுறது, மொத்தமாக சிறைப்பிடிக்கிறது, உயிர் வாழ்கிறதே சாத்தியமில்லை அப்படிங்கிற நிலைமைக்கு கொண்டு வந்து விடுறது, குழந்தைங்க பெற்றுக்க விடாமல் தடுக்கிறது, குழந்தைங்க தானே அந்த இனத்தோட எதிர்காலம், அடுத்த எதிர்காலம், அதை தடுக்கிறது. இல்லை அந்த இனத்தோட அடையாளத்தை அழிக்க அந்த குழந்தைங்களை பெற்றோர்கள் கிட்டேருந்து வலுக்கட்டாயமாக பறிக்கிறது. 1948 அப்புறம் அவ்வளோ எளிதாக இனப்படுகொலை அப்படிங்கிற விஷயம் எந்த ஒரு இதுக்கும் அறிவிக்கப்படலை. பல போர்களும் படுகொலைகளும் நடந்திருந்தாலும் இதுவரைக்கும் 3 முறை மட்டும்தான் இனப்படுகொலை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. கம்போடியா தென்கிழக்கு ஆசியாவில் இருக்கக்கூடிய ஒரு நாடு. 1970களில் கெமர் ரூஜ் அப்படிங்கிற ஒரு குழு கம்போடியாவை கைப்பற்றுது. இது ஒரு அதிர்ச்சியில் உறைய வைக்கக்கூடிய வரலாறு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா 1953 பிரான்ஸ் ஆதிக்கத்திலிருந்து கம்போடியா சுதந்திரம் வாங்குது. அடுத்து ஒரு 12 வருடங்களில் வியட்நாம் போர் வருது. மேப்பில் பார்த்தா தெரியும். சீனாவுக்கு அடியில் வியட்நாம் கடல் பக்கம் ஒட்டி இருக்கும், அதுக்கு உள்பக்கமாக கம்போடியா இருக்கும். 1965 கம்போடியாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வியட்நாமில் போர் வருது. அந்த போறப்போ வியட்நாமுக்குள்ள அமெரிக்காவுடைய ஆதிக்கம் அதிகரிச்சது. வியட்நாம் போறப்போ வடக்கு வியட்நாம், தெற்கு வியட்நாம் அப்படின்னு 2 பிரிவுகளாக பிரிஞ்சிருந்தது. வட வியட்நாமிய இராணுவமும் அவங்க கூட்டாளிகளும் வீரர்களையும் போருக்கான உபகரணங்களையும் கடத்துறதுக்கு கம்போடிய பகுதிகளை ரகசியமாக பயன்படுத்தினாங்களாம். இது அமெரிக்காவுக்கு பிடிக்கல. என்ன கேளுங்க, இந்த வடக்கு வியட்நாம் குழு சீனாவோட சப்போர்ட்டோட இயங்குச்சு. தெற்கு வியட்நாம் குழுவுக்கு தான் அமெரிக்காவோட சப்போர்ட் இருந்துச்சு. அதனால் அமெரிக்கா வடக்கு வியட்நாம் குழு பயன்படுத்தின ரகசிய பாதைகளை அழிக்கிறதுக்காக கம்போடியாவில் குண்டுகளை வீசி தாக்குதல் நடத்துச்சு. எப்படி சண்டைக்கு இழுத்து விடுறாங்கன்னு பாருங்கள் கம்போடியாவை இதுக்குள்ள அமெரிக்கா.
இந்த குண்டுவெடிப்புகளுக்கு அப்புறம் வியட்நாம் போரோட பரவல் கம்போடிய அரசாங்கத்தை பலவீனப்படுத்தி கெமர் ரூஜ் அப்படிங்கிற குழு அதிகாரத்தை கைப்பற்றுறதுக்கு ஒரு கதவை திறந்து விட்டுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். கம்போடியாவில் இருந்த அமெரிக்க ஆதிக்கத்தை அழிச்சு கம்போடியாவை தங்களோட கட்டுப்பாட்டுக்கு இந்த கெமர் ரூஜ் குழு கொண்டு வருது. 1979 வரைக்கும் அவங்க ஆட்சி தான் நடக்குது. போல்பாட் அப்படிங்கிறவரோட தலைமையில் அந்த ஆட்சி நடக்குது. கொலைகள், பட்டினி, அதிக வேலைகள் காரணமாக மட்டும் அந்த 4 ஆண்டுகள் அவங்க ஆட்சி பண்ண அந்த ஆண்டுகளுக்குள்ள 17 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் கொல்லப்பட்டாங்க. அவங்கள பெரும்பாலானோர் கெமர் ரூஜ் குழுவை எதிர்த்தவங்க. போல்பாட்னு ஒருத்தரை பார்த்தோம்ல, சீனாவில் இருக்க மாதிரியே கம்யூனிச புரட்சியை கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சி கெமர் ரூஜ்ன்ற அமைப்பை தொடங்கி ஆயுத பயிற்சிகள்லாம் கொடுத்து கொரில்லா படையெல்லாம் உருவாக்கினார். ஒரு வழியாக கம்போடியாவையும் கைப்பற்றி ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் நிலைமையே மோசமாகுது. விவசாயம் மட்டும்தான் முதன்மை தொழிலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவரோட திட்டம் முதல்ல இருந்துச்சு. அது நல்ல திட்டம் தான். ஆனால் அதை செயல்படுத்தின விதம் தான் ரொம்ப கொடூரமாக இருந்திருக்கு. நகரங்கள்லாம் வேணாம், எல்லாரும் கிராமங்களுக்கு போய் விவசாயம் பாருங்க அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தி மக்கள் அனுப்பப்பட்டாங்க. நீங்கள் என்ன துறையில் படிச்சிருந்தாலும் பரவாயில்ல, என்ன மாதிரியான டாக்டருக்கு படிக்கிறீங்களோ, டீச்சருக்கு படிக்கிறீங்களோ, எதுக்கு படிச்சிருந்தாலும் பரவாயில்ல, துப்பாக்கி முனையில் விவசாயம் பார்க்க வைக்கப்பட்டாங்க கட்டாயப்படுத்தி. மறுத்தா கொலை தான். ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் எரிச்சிட்டாங்க, ஸ்கூல்ஸ் எல்லாம் ஜெயிலாக மாற்றினாங்க, பேங்க் எல்லாம் காணாமலே பண்ணிட்டாங்க. பணம், பள்ளிகள், அப்புறம் மதத்துக்கு தடை விதிக்கப்பட்டுச்சு. குறிப்பாக படித்தவர்கள் கொல்லப்பட்டாங்களாம். இன்னொரு அதிர்ச்சிகர தகவலும் சொல்லப்படுது. கில்லிங் ஃபீல்டு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம், கொலைக்களம், கொலை செய்யறதுக்குனே தனி இடம், தன்னை கொல்றதுக்காக தானே குழி தோண்டலாம் மக்கள் கட்டாயப்படுத்தப்பட்டதாக சொல்லப்படுது. அந்த இடத்துல பிற்காலத்தில் அந்த கொலைக்காலத்தை தோண்ட தோண்ட மண்டை ஓடுகள், எலும்புக்கூடுகள்லாம் கிடச்சிதான். 1979 வியட்நாம் படையெடுப்பப்போ கெமர் ரூஜ் தோற்கடிக்கப்படுது. ஸோ 17 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் கொல்லப்பட்டாங்க இல்லையா அந்த கெமர் ரூஜ் ஆட்சி காலத்தில். இது இனப்படுகொலையாக அங்கீகரிக்கப்பட்டுச்சு. அடுத்து ருவாண்டா, கிழக்கு ஆப்பிரிக்க நாடு. ஹூட்டுக்கள், டுட்சிக்கள் அப்படின்னு 2 குழுக்கள் அங்கே பெரும்பான்மையாக வாழ்கிறாங்க. பல ஆண்டுகளாக டுட்சிக்களை ஹூட்டுக்கள் எதிரிகளாக தான் பார்க்குறாங்க, ஒருத்தர் எதிரிகளாக தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏப்ரல் மாதம் 1994 ஆண்டு ஹூட்டு இனத்தை சேர்ந்த ருவாண்டா அதிபர் அவர் பயணித்த விமானம் சுட்டு வீழ்த்தப்படுது. அங்கே பிரச்சனை தீவிரமாக ஆரம்பிக்குது. ஹூட்டு போராளிகள் மற்றும் அந்த இனத்தை சேர்ந்த சாதாரண மக்கள் கூட பெரிய பெரிய ஆயுதங்களை தூக்கிக்கிட்டு வீடு வீடாக போய் டுட்சி மக்களை கொல்ல ஆரம்பிக்கிறாங்க. 100 நாட்களில் 8 லட்சம் டுட்சி மக்கள் படுகொலை செய்யப்படுறாங்க. இதுக்கு எந்த ஹூட்டு வாட்ச் எதிர்ப்பு தெரிவிச்சா, அவங்க இனத்திலே கூட எதிர்ப்பு தெரிவித்தாலும் கூட அவங்களையும் சேர்த்து கொள்றாங்க. டுட்சி இன மக்களை அழிக்கிற முயற்சியாக பார்க்கப்பட்ட இந்த விஷயம் இனப்படுகொலையாக அறிவிக்கப்படுது. அடுத்து போஸ்னியா, தென்கிழக்கு ஐரோப்பிய நாடு. 1990களில் வெவ்வேறு இன மற்றும் மத குழுக்கள் தங்களுக்குள்ளேயே மோதிக்கிறாங்க. ஸ்ரெப்ரெனிகா அப்படிங்கிற ஒரு நகரம் ஐக்கிய நாடுகள் சபையால் பாதுகாப்பான பகுதி அப்படின்னு அறிவிக்கப்பட்டுச்சு. அந்த தாக்குதல் அப்போ உள்ளுக்குள்ளே நடந்த சண்டையப்போ நீங்கள் இந்த இடத்துக்கு போனீங்க, இந்த நகரத்துக்கு போனீங்கன்னா பாதுகாப்பாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி ஐநா அறிவிச்சது. அங்கே போனால் மக்கள் கொல்லப்பட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி இஸ்லாமியர்கள் ரொம்ப நம்பிட்டு போனாங்க. ஆனால் 1995 ஜூலையில் போஸ்னிய செர்பிய வீரர்கள் அந்த நகரத்தை கைப்பற்றினாங்க. ஒரு மிகப்பெரிய அநீதி அங்கே நிகழ்த்தப்பட்டுச்சு. ஒவ்வொரு குடும்பத்தில் இருந்தும் ஆண்கள், சிறுவர்களை தனியாக பிரித்து கொண்டு வந்தாங்க. அடுத்த சில நாட்கள்லேயே 8000 இஸ்லாமிய சிறுவர்கள் மற்றும் ஆண்களை சுட்டு கொண்டாங்க. இதோட நோக்கம் என்ன? இஸ்லாமிய சமூகத்தினரை வேரோடு அழிக்கணும் அப்படிங்கிறது தான். இதுவும் இனப்படுகொலையாக சர்வதேச நீதிமன்றங்களால் அறிவிக்கப்பட்டுச்சு. இந்த இடத்துல முள்ளிவாய்க்கால் தொடர்பான கேள்வி நமக்கு இயல்பாகவே வந்திருக்கும். ஆனால் ஈழப்படுகொலைகளை இனப்படுகொலை அப்படின்னு உலகளாவிய நீதிமன்றங்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கலை. சரி, இனப்படுகொலைன்னு நிரூபிக்க வழக்கறிஞர்கள் என்ன செய்யணும்? முதல் விஷயம், பாதிக்கப்பட்டவங்க யார்? ஒரே நாட்டை சார்ந்தவங்களா? எடுத்துக்காட்டா ருவாண்டாவை சேர்ந்தங்களா, இல்லை போஸ்னியாவை சேர்ந்தங்களா, அந்த மாதிரி ஒரே நாட்டில் இருக்கிறவங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்புறம் ஒரே கலாச்சாரம் அல்லது வம்சாவளியை பகிர்ந்துக்கிறவங்களா அப்படிங்கிறதும் முக்கியமான விஷயம். லைக் ருவாண்டாவில் இருந்த டுட்சிகள், இலங்கைனா அங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள், ஈழத்தமிழர்கள், அந்த மாதிரி ஒரே இனத்தை சேர்ந்த மக்களா அப்படின்னு பார்க்கணும். ஒரே மதத்தை சேர்ந்த மக்களா அப்படின்னு பார்க்கணும். எதெல்லாம் கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க இனப்படுகொலையா அப்படின்னா, மக்கள் தங்களோட அரசியல் நம்பிக்கைக்காக கொல்லப்படுறாங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு கம்யூனிசம், முதலாளித்துவம், வலதுசாரி,
இடதுசாரியை சார்ந்தவங்க அப்படிங்கிறதுக்காக மட்டும் கொல்லப்பட்டா அது மிகப்பெரிய குற்றமா இருந்தாலும் கூட இனப்படுகொலையா அங்கீகரிக்கப்படாது. அடுத்த விஷயம், இனப்படுகொலைக்கான நோக்கம் இருந்ததா அப்படின்னு சொல்லி பார்க்கறது. இதுதான் ரொம்ப சிக்கலான விஷயம். தாக்குதல் நடத்தினதுக்கு ஒரு ஸ்பெஷல் பிளான் இருந்துச்சு, தாக்குதல் நடத்தினவங்க ஒரு பிளான் வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லி வழக்கறிஞர்கள் நிரூபிக்கணும். ஒரு மக்கள் குழுவையே அவங்க மொத்தமா அழிக்க முயன்றாங்க அப்படின்னு நிரூபிக்கணும். உதாரணத்துக்கு, ஒரு நிலப்பகுதியை கைப்பற்றுறதுக்காக வீரர்களை கொன்னா அது குற்றம். அதுவே அந்த வீரர்கள் ஒரு குறிப்பிட்ட மக்கள் குழுவை கொன்னா, கூட்டத்தை கொன்னா அது இனப்படுகொலை. அதனால வழக்கறிஞர்கள் அந்த மாதிரியான உதாரணங்களை காட்டணும். தாக்குதல் நடத்தக்கூடியவர்களுடைய தலைமை நாம் அவங்கள ஒண்ணுமில்லாம ஆக்கணும், துடைச்செறியணும் அப்படின்லாம் பேசியிருக்காங்க ஒரு குறிப்பிட்ட இனத்தை குறிப்பிட்டு அப்படின்னா அதை நம்ம சாட்சியா காமிக்கலாம். இந்த மாதிரி தலைவர்கள் கிட்ட இருந்து வரக்கூடிய உத்தரவுகள் கண்டிப்பா சாட்சியா மாறும். எப்படி கொலை பண்றாங்க அப்படிங்கிற பேட்டர்னையும் நம்ம காமிக்கணும். அதனால தான் இந்த இனப்படுகொலையை நிரூபிக்கிறது அப்படிங்கிறது ஒரு கடினமான வேலையாக பார்க்கப்படுது. ஏன்னா என்ன நடந்துச்சு அப்படின்னு ஈஸியாக காமிச்சலாம், அது போர்க்குற்றம் அப்படின்னு நிரூபிச்சுட்டு போயிடலாம். ஆனால் அது ஏன் நடந்துச்சு அப்படிங்கிறத நிரூபிக்கிறது தான் இனப்படுகொலை. அதை நிரூபிக்கிறதுக்கு வழக்கறிஞர்கள் பெரிய மெனக்கடல் எடுக்க வேண்டியிருக்கும். இப்போ அப்படியே காசாவுக்கு வாங்க. பல்லாயிரக்கணக்கான மக்கள் கொன்று குவிக்கப்பட்டிருக்காங்க இஸ்ரேல் படைகளால். பாலஸ்தீனிய மக்கள், அவங்களில் பெரும்பாலானவர்கள் குழந்தைகள், பெண்கள். காசாவே இப்போ ஒரு மயானம் மாதிரி தான் காட்சி அளிக்குது. எங்கே பார்த்தாலும் சாம்பல்கள், இடிஞ்சு போன கட்டடங்கள், நிர்கதியாக விடப்பட்ட வீதிகள், நடைபெறாமல் வாழக்கூடிய மக்கள் அப்படின்னு அந்த காட்சிகளை நீங்களே பாருங்கள். இப்போ சமீபத்தில் காசால எடுக்கப்பட்ட ஒரு காட்சியை பார்க்கலாம். பொதுமக்கள் நடமாடுற பகுதிகளில் குண்டு வீசப்படுது. அங்கிருந்து எத்தனை குழந்தைகள் ஓடுனாங்க அப்படின்னு சொல்லி கவனிச்சிங்களா? குண்டு வீசி தகர்க்கப்பட்ட கட்டடங்களுக்குள்ள எத்தனை குழந்தைகள், குடும்பங்கள், பெண்கள், நோயாளிகள், கர்ப்பிணிகள், முதியவர்கள் இருந்திருப்பாங்க. எத்தனை செல்லப்பிராணிகள் இருந்திருக்கும். இந்த இடத்தை விட்டு காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை விடுக்கிற விதமா துண்டு பிரசுரங்கள் இஸ்ரேல் படைகளால் காத்துல பறக்க விடப்படுது. அதை காசா குழந்தைங்க என்னன்னே தெரியாம விளையாட்டுத்தனமா ஓடி ஓடி பிடிக்கிறாங்க. குழந்தைங்களோட இன்னசென்ட்டான மைண்டை எப்படி மாத்திக்கிட்டு இருக்குது இந்த போர். எல்லாத்தையும் விட அதிர்ச்சிகரமான விஷயம், காசா மக்கள் குண்டு சத்தத்துக்கு மத்தியில் வாழ பழகிட்டு இருக்காங்க. இதுதான் கொடுமையிலையும் கொடுமை. எதிர்த்தாப்படி குண்டு விழுகுதுன்னா கூட, குண்டு வெடிச்சா கூட நம்ம மேலே விழலை போல அப்படின்னு நினைக்கிற அளவு அவங்களுடைய மனசுலாம் மறத்து போச்சு. இதே அநீதி பாலஸ்தீனிய மக்களுக்கு தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருந்தா உலக நாடுகள் மிகப்பெரிய துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கு காசாவுக்கு அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. காசால இஸ்ரேல் இனப்படுகொலை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு ஐநா ஏற்கனவே சொல்லிடுச்சு. பாருங்க, பொதுமக்கள் பெருமளவில் கொல்லப்பட்டிருக்காங்க. காசா மக்களுக்கு உணவு, மருந்து பொருட்கள் தடுக்கப்படுது. பட்டினி ஏற்படலை, பட்டினி போடப்படுறாங்க. அது ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. மக்கள் அவங்கவுங்க இருப்பிடங்களை விட்டு அகதிகளாக அலைய வைக்கப்படுறாங்க. மகப்பேறு மருத்துவமனைகளை கூட விட்டு வைக்காம இஸ்ரேல் அழிச்சுக்கிட்டு இருக்கு. இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு இனப்படுகொலையை தூண்டிக்கிட்டு இருக்கிறதா ஐநா விசாரணை ஆணையம் பகிரங்கமாக குற்றம் சாட்டுச்சு. அட, இதெல்லாம் வெறும் அவதூறுங்க அப்படின்னு இஸ்ரேல் நெதன்யாகவும் இப்போ வரைக்கும் ஒரேடியாக மறுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் மனித உரிமை குழுக்களும் பலரும் ஐநா விசாரணை குழுவுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அவங்க தெரிவித்த கருத்துக்கு காசால இனப்படுகொலை நடக்கிறதா தென்னாப்பிரிக்கா சர்வதேச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துச்சு. அது நம்பத்தகுந்தது தான் அப்படின்னு சொன்ன சர்வதேச நீதிமன்றம் அதை தடுக்கிறதுக்கான நடவடிக்கைகளை எடுக்க சொல்லிச்சு. ஆனால் இந்த நடவடிக்கை தற்காலிகமானது தான். இனப்படுகொலை நடந்திருக்குன்னு இன்னும் முழுசா தீர்ப்பு வழங்கப்படலை. ஏன் முழுசா அங்கீகரிக்கப்படலை இனப்படுகொலை அப்படின்னு? நிராகரிக்கவே முடியாத வலுவான ஆதாரங்கள் தேவை அப்படின்னு சொல்லி நீதிமன்றங்கள் கேட்குறாங்க. இன்னொன்று, கோர்ட்டில் வழக்கு நடக்கும், மேல்முறையீடு பண்ணுவாங்க. இப்படிப்பட்ட நடைமுறைகளாலேயே இதுக்கு பல ஆண்டுகள் கூட, தீர்ப்பு கிடைக்கிறதுக்கு பல ஆண்டுகள் கூட இழுத்தடிக்கப்படலாம். நாங்கள் காசால இனப்படுகொலை செய்யலை அப்படின்னு இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகவும் தொடர்ந்து மறுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ சமீபத்தில் அமெரிக்காவோட நியூயார்க் நகரத்தில் நடந்த ஐநா கூட்டத்தில் உரையாற்றின நெதன்யாகு, காசால எல்லா பிணை கைதிகளும் மீட்கப்பட்டு ஹமாஸ் முழுமையா அடியோட அழிக்கப்படுற வரைக்கும் காசா போர் தொடரும் அப்படின்னு எச்சரிக்கையை விடுத்தார். அதோட எங்களோட பாதுகாப்புக்காக தான் நாங்கள் காசால இராணுவ நடவடிக்கை மேற்கொண்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் விளக்கமும் கொடுக்குது. எப்படி பார்த்தாலும் என்னதான் ஐநா, மனித உரிமைகள் குழுக்கள், சாமானிய மக்கள், உலக மக்கள்லாம் ஒன்று சேர்ந்து காசால நடக்கிறது இனப்படுகொலை தான் அப்படின்னு சொன்னாலும் அதெல்லாம் எழுபடாது, இறுதி தீர்ப்பாகாது அப்படிங்கிறத மறுக்க முடியாது. அப்போ இதுவரைக்கும் கொல்லப்பட்ட அப்பாவி மக்களோட உயிருக்கு நீதியை யார் கொடுப்பா? எல்லாரும் நமக்குள்ளேயே இந்த கேள்வியை கேட்டுக்கணும்.